வணக்கம் தோழர்களே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 12 நாள்ல ஜிடி எக்ஸாம் பாஸ் ஆகிற ஒரு சீரீஸ்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டே 4. நேற்று 1ல இருந்து 10 வரை கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்னைக்கு 11ல இருந்து 20 வரை கொஸ்டின் பார்க்க போறோம். பிளஸ் ஹோம்வொர்க் சம் 20 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம 4வது நாள்ல என்ன நோக்கம் இருக்குது நம்மளுக்கு? கண்டிப்பா நம்ம பென் பேப்பர் இல்லாம நம்ம மைண்ட்லயே யோசிக்கிற திறமையை நம்ம அதிகமா வளர்க்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். அப்பதான் நம்ம வந்து டைமுக்கு உள்ள நம்ம போயிட்டு அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்க, இப்ப வாங்க. ரேஷியோ ஆஃப் த எஃபிஷியன்சி எக்ஸ் அண்ட் ஒய் 5:9. அடுத்து ஒர்க்கிங் டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 15 days. எக்ஸ் அலோன் கம்ப்ளீட் 66 சேம் ஒர்க் இன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க நம்மளுக்கு? ஏக்கும் பிக்கும் எபிசியன்சி என்ன கொடுத்துட்டாங்க? 5/9 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க? ஏ பிளஸ் பிக்கு 15 நாள்ல இந்த வேலையை முடிக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும்? ஏ பிளஸ் பிக்கு எபிசியன்சி வந்து என்ன தெரியுது? 14 தெரியுது. அப்ப எபிசியன்சி இன்ட்டு டைம் தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒர்க்கும் தெரியும். ஒர்க்கு சீக்வல் என்னது? எபிசியன்சி இன்டு டைம். அப்ப எபிசியன்சி என்ன தெரியுது எனக்கு? 14. ஒர்க்குங்கிறது 15. இது வந்து என்னன்னா, நீங்க ஏ பிளஸ் பிக்கு போட்டீங்கன்னா ஏ பிளஸ் பிக்கு தான் கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்கு டே ஏ பிளஸ் பிக்கு இருக்கு. அப்ப எபிசியன்சி ஏ பிளஸ் பிக்கு தான் எடுக்கணும். இப்ப நான் ஏ எனக்கு இருக்குன்னா இந்த இடத்துல ஏக்கான எபிசியன்சி தான் எடுக்கணும். புரியுதா? ஏ இப்போ இத்தனை நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏக்கான எபிசியன்சி தான் எடுக்கணும். ரெண்டுக்குமே என்ன இருக்குதோ அதை ரெண்டுக்கு அதை தான் எடுக்கணும். இப்ப டோட்டல் ஒர்க்குங்கிறது இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த டோட்டல் ஒர்க்கை எக்ஸ் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகேங்களா? எக்ஸ்ங்கிறது யாரு? இந்த இவங்க தான். இதான் எக்ஸ், இதான் ஒய். நம்ம ஏபின்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் அப்ப எனக்கு டோட்டல் ஒர்க்குங்கிறது 14x15 தெரியும். எனக்கு எஃபிஷியன்சிங்கிறது 5 தெரியும். இப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மொத்த வேலை கிடைச்சிடும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? 66 2/3%. அது 2/3 ஃபிராக்ஷன் வேல்யூல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபேக்டரைசேஷன் எப்படி மாத்துறதுங்கிறதுக்கு நீங்க அந்த சேட்டை மட்டும் படிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வர? கீழே 15 இருக்கு. இந்த 15க்கு அடிச்சுட்டு ஆன்சருங்கிறது 28 டேஸ். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கிறது நீங்க பாக்குறது, இந்த ஒர்க்குக்கு நான் எஃபிஷியன்சிக்கு நான் வந்து ஏ பிளஸ் பி எடுக்கிறேன்னா அதே டைமுக்கு ஏ பிளஸ் பி தான் எடுக்கணும். எக்காரணத்தை கூட நான் மாத்தி எடுக்க கூடாது. அப்பதான் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு கரெக்டா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா பாப்புலேஷன் கொஸ்டின். இந்த பாப்புலேஷன் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. எல்லா எக்ஸாம்லயும் இப்போ வருது. தெளிவா கேட்டுக்கிறேங்க. இது என்னன்னா ஒரு அலிகேஷன்ல போல கொஸ்டின். த பாப்புலேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இஸ் 3,85,000. அடுத்து அதுல வந்து மேல் வந்து 1,68,000 பேரு. அதுல லிட்ரேச்சர் வந்து 52% பேர் வந்து பாப்புலேஷன்ல லிட்ரேட் பண்ணிருக்காங்க. 21% வந்து மேல் லிட்ரேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபீமேல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தெளிவா கேட்டுக்கிறங்க. இப்ப மேல் லிட்ரேட்டோட பெர்சன்டேஜ், இங்க ஃபீமேல் லிட்ரேட்டோட பெர்சன்டேஜ், இங்க டோட்டலோட லிட்ரேட் பெர்சன்டேஜ் பை இங்க வந்து என்னன்னா மேலோட டேட்டா எவ்வளவு பேரு டேட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபீமேலோட டேட்டா. இதுதான் உங்களுக்கு அலிகேஷனுக்கான ஒரு கோர். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க கரெக்டா போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க. நெக்ஸ்ட் வாங்க. இதை எப்படி நம்ம அப்ளை பண்றதுங்கிறத பாக்கலாம். மேல் என்ன கொடுத்துட்டாங்க? 21%. அப்ப 21%. நெக்ஸ்ட் ஃபீமேல் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபீமேல் பெர்சன்டேஜ். டோட்டல் என்ன தெரிஞ்சிருச்சு? 52%. டோட்டல் 52%. இப்ப கீழே என்ன பண்ணும்? மேல் டேட்டா ஃபீமேல் டேட்டா 168. ஏன்னா நான் ஜீரோக்கும் நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 368ல இருந்து 168 கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 32 185 217 ஆயிடுச்சு. இதை நீங்க கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்க. ஏதாச்சும் நம்பர்ல கேன்சல் பண்ணலாங்க. 7 பல்ல பண்ணீங்கன்னா இது என்ன வருது? 24. இது பண்ணீங்கன்னா 3 1 31. ஓகேங்களா? ஓகேங்க. பர்ஃபெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல இருந்து நீங்க இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு ஆன்சரு 31 வருது. அப்ப 31ஓட வேல்யூ உங்களுக்கு 31. அப்ப எனக்கு இந்த 24ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கும்? அதே 24 தான். இந்த பக்கம் என்ன பண்ணீங்க? கழிச்சிங்க. அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணணும்? கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 24 பிளஸ் 52 எத்தனை? உங்களுக்கு 76%. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ் 60%. வாட் பெர்சன்டேஜ் should be consumption reduced, the expenditure are increased by 44%. ஒண்ணுமே கிடையாது. 40 நாள் 16 10% இதுக்கு ஆன்சர். எப்படி நான் போட்டேன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. 100 மெத்தடுங்க. உங்களுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 1 இருக்குது. அந்த மிச்சம் உள்ள 2 டேட்டால 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு 60% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 160%. அப்ப இங்க என்ன ஆகுது? எனக்கு 144% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எனக்கு இது ரெண்டுக்கு டேட்டா என்னது? டிஃபரெண்ட் என்னது? -16. ஓகேங்களா? அப்ப 16 எதுல இருந்து டிக்ரீஸ் ஆகுது? அப்ப 160ல இருந்து ஆகுது. இன்ட்டு 100 நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு 10%. ஓகேங்களா? எப்படின்னா ஒரு இப்ப ஃபார்முலா இருக்குது. இப்ப வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு டிஸ்டன்ஸ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல இந்த ஸ்பீடு டைம்ல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெத்தட் நீங்க போடலாங்க.
எப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், ஸ்பீடு டைம் இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரு டேட்டா இருக்குது, இங்க டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு டேட்டா கண்டிப்பா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த 100 மெத்தட் நீங்க போடலாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி போட்டிருந்தேன்னா இதே தான். நான் எப்படி போட்டிருந்தேன், நான் மனசுலயே வச்சு எத்தனை 16% உங்களுக்கு டிகிரிஸ் ஆகுது, 120ல இருந்தா அப்ப 10%. இதை டிபேட் பண்ற மாதிரி டேட்டானா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இதை சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 15%, 10% ஈக்குவல் டிஸ்கவுண்ட் என்ன 25, 25, 1.5, 23.5. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த கணக்கு நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 10%. இது ரெண்டே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, கூட்டுவீங்க 25. இது ரெண்டே அடுத்து என்ன பண்ணுவீங்க, பெருக்குவீங்க 150. நம்மளுக்கு என்ன தெரியும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சிட்டீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, இப்ப இதுல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு வந்து 23.5. ஓகேங்களா? இதே இந்த இடத்துல எனக்கு வந்து என்னன்னா பிளஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறேங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது ரெண்டையும் நான் கூட்டுவேன். அப்பனா 26.5 வந்திருக்கும் ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் 15வது என்ன சொல்றாங்க பாருங்க, ரவி இன்வெஸ்ட் 2500 இன் 2 ஸ்கீம் ஃபார் 3 years. Both scheme offer 12% interest. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுங்க, ஒன் கிவ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் கிவ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஃப்ரம் த போத் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஃபார்முலால போறதுனால போடலாம். அப்படி இல்லை, நீங்க வந்து என்னன்னா கோல்ட்ரன் ரேஷியோன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா வருங்க. இங்க 3, 3, 1 இது 3 வருஷத்துக்கு. இதே 2 வருஷத்துக்குன்னா 2, 1 மெத்தட். 4 வருஷத்துக்குன்னா 4, 6, 4, 1 மெத்தடுங்க. ஓகேங்களா? எது கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேட்டாவே இப்படி நீங்க இதுல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இது ஒண்ணுமே தேவை கிடையாது. 25,000க்கு 12% எடுத்து இதுல போடணும். வர்ற ஆன்சர் கூட 12% எடுத்து இங்க போடணும். இங்க வர்ற ஆன்சர் கூட இங்க 12% எடுத்து இங்க போடணும். அவ்வளவுதாங்க இந்த இடத்துல பண்ண வேண்டிய வேலை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் 25,000க்கு 12% நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? 12% எடுத்தேன்னா 12 அடிச்சீங்கன்னா 30. அப்ப 3000. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 3000க்கு நான் வந்து 12% எடுக்கிறேன். 2 36, 360. அப்ப ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு நான் வந்து உங்களுக்கு 12% எடுக்கிறேன். 0 அடி ஆயிடுச்சுன்னா 4, 3, 43.2. ஓகேங்களா? ஓகேங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும், எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. இப்ப வந்து 3 வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் கேட்கறாங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இது எல்லாத்தையும் பெருக்கி போடுவீங்க. 900 இது 3 நீங்க பெருக்கி போட்டு நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இதான் இன்ட்ரெஸ்ட். இதே உங்களுக்கு டிஃபரெண்ட் கேட்கறாங்கன்னா இதுதான். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வருஷம் வட்டிங்கிறது சேமா தான் வரும். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது சேமுங்க. அப்ப நான் அதனால என்ன பண்ணிட்டேன், இதை நான் விட்டுட்டேன். அப்ப இது ரெண்டும் தான் எனக்கு வந்து என்னன்னா ஆன்சர். அப்ப இதே உங்களுக்கு டிஃபரெண்ட் கேட்கறாங்கன்னா இதை மட்டும் நீங்க எடுத்தாவே போதும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்குள்ள டிஃபரெண்ட். இப்ப நான் இதை பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வரும் உங்களுக்கு, 1080 பிளஸ் 43.2 அப்படின்னா உங்களுக்கு 120. 1120 சம்திங்ல ஆன்சர் இதா இருக்கு, 1123.2. ஓகேங்களா? இதாங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒண்ணுமே கிடையாது. இதே உங்களுக்கு 2 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 2-1 மெத்தட்ல போடணும். அப்ப ஒண்ணுக்கு என்ன ஆன்சர் வருது, இது ஆன்சர். இதே உங்களுக்கு 4 வருஷத்துக்கு கேட்கறாங்கன்னா 4-6-4-1 மெத்தட்ல போடணும். இதுதான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். தெளிவா அந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. 2 வருஷத்துக்கு 2-1, 3 வருஷத்துக்கு 3-3-1, 4 வருஷத்துக்கு 4-6-4-1. பராமரி சேர்ந்த எண்கள் 1658, 2038 ஆகியவை ஒரு எண்ணால் வகுப்படும் போது முறை மீதங்கள் வந்து என்னன்னா 7, 6 இருக்குதான். அப்ப அதுல உள்ள மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல. இப்ப 1658, 2038ங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து நான் வகுப்படும் போது எனக்கு 7 ரிமைண்டர் வருது. அப்ப நான் இதுல இருந்து 7 கழிச்சிட்டேன்னா எனக்கு ரிமைண்டர் எதுவும் வராது, 1651. அதே மாதிரி இந்த இடத்துல 6 கழிச்சிட்டேன்னா எனக்கு இங்கே எதுவும் ரிமைண்டர் வராது, 32. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண்ணு கேட்டிருக்காங்க. அப்ப HCF கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கு நீங்க HCF எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்க. இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுங்க. HCF எடுக்கிறது இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுங்க. 381. அப்ப இந்த 381 ஆன்சரா இருக்கும், இல்லைன்னா இதோட ஃபேக்டர் தான் ஆன்சரா இருக்கும். கரெக்டா? இதோட ஃபேக்டர் தான் ஆன்சரா இருக்கும். இப்ப பாருங்க, எனக்கு டிஃபரெண்ட் 381 வந்திருக்கு. அப்ப இதோட ஃபேக்டர் தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப இது ஒரு ஆட் நம்பர். அப்ப கண்டிப்பா ஆட் நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர். 112ங்கிறது ஈவன் நம்பர், அப்ப தப்பு. அடுத்து 127 செக் பண்ணி பாருங்க. 127 381 கரெக்டா வந்துருச்சு. அப்ப இதான் ஆன்சர். அப்ப இதுவும் வராது, 117 வராது, 131 வருது. அப்ப ஆன்சருங்கிறது 127. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு சோலார் பிளானட் இருக்குது. இதுல வந்து என்னன்னா லென்த் வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 9ன்னு சொல்லிட்டாங்க.
அடுத்து வந்து என்னன்னா பிரெத் வந்து என்னன்னா 12ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பிரெத் வந்து என்னன்னா 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் த டயகனல் இது என்னன்னு கேட்டாங்க. ரைட் ஆங்கிளுங்க 9, 12, 15. இது ஒரு உங்களுக்கு ட்ரிபிளட் 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு ட்ரிபிளட். இது வந்து ரெண்டாவது வீடியோல இந்த ட்ரிபிளட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதுல நீங்க 3 மல்டிப்ளை பண்ணுங்க, அதே ஆன்சர் 9, 12, 15. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஒரு ட்ரிபிளட் உங்களுக்கு இதே 3, 4, 5ல பின்னாடி நான் செட் பண்ணிருக்கேன். அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வாங்க ஃபோர்த் ப்ரொபோஷனல். ஃபோர்த் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 16, 6, 9A 324ன்றாங்க. ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்னது எனக்கு தெரியும் 16A 9A ஃபோர்த் ப்ரொபோஷனல் 324ன்ட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும்? இது ரெண்டையும் பெருக்குவேன், இது ரெண்டையும் பெருக்குவேன். கரெக்டா? 9A நீங்க பாத்தீங்கன்னா 9A ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 16 × 324. கரெக்டா? நான் 9ஆல இதை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 அடுத்து 54னா 6 36. இப்ப நீங்க ஏ ஸ்கொயருக்கு ஏ கண்டுபிடிக்கிறீங்கன்னா 4 × 24. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. அப்படி உங்களுக்கு ஃபார்முலா தான் நீங்க போடுவேன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபார்முலா நீங்க போடலாம். என்ன பண்ணலாம்னா டி ஈக்குவல் டு இப்போ ஃபோர்த் ப்ரொபோஷனல் ஈக்குவல் டு பிசி பை ஏங்கிறதை நீங்க போட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 19 வாங்க. இப்படி கணக்கெல்லாம் வந்து என்னன்னா எல்லா கொஸ்டின்லயுமே ஒரு கொஸ்டின் தியரி கொஸ்டின் வைக்கிறேன். அது என்ன காரணம்னா இப்ப எல்லா கொஸ்டின்லயுமே இந்த மாதிரி தியரி கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால இந்த தியரிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? இர்ரேஷனல் நம்பர் என்னன்னு கேட்கிறாங்க. டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இர்ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்தா நீங்க ஆப்ஷன் வச்சு நீங்க கணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல்னா என்னதுன்னா ஒரு டெசிமல் உங்களுக்கு முற்று அடைஞ்சிரும். இப்போ வந்து முடிஞ்சிடும். ஒரு டெசிமல் என்னன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ 0.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க எப்படி எழுதுனா 5/10 எழுதுவீங்க. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1/2 எழுதுவீங்க. ஓகேங்களா? இதே நீங்க 0.73 இருக்குன்னா இதை நீங்க 73/100 போட்டு முற்று வச்சிருவீங்க. முடிஞ்சிடும். இதே ரிப்பீட்டிங் டெசிமல்னா உங்களுக்கு என்ன தெரியும்? 0.655555 இல்ல 0.6666 இப்படி போறதான் ரிப்பீட்டிங் டெசிமல் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிங்க. சி வந்து என்னன்னு கேளுங்க. சி வந்து என்னன்னா நான் டெர்மினேட்டிங், அடுத்து வந்து நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்றாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கானுங்க? இர்ரேஷனல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இர்ரேஷனல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு முற்று அடையாத நம்பர். இப்ப இர்ரேஷனல் நம்பர்னா ஒரு முற்று அடையாத நம்பர் தான். இப்ப எனக்கு என்னது? நான் டெர்மினேட்டிங். இப்ப நான் வந்து டெர்மினேட்டிங்க்கு வந்து என்ன சொன்னேன்? ஒரு முற்று அடைஞ்சிடும். நான் டெர்மினேட்டிங்னா முற்று அடையவே அடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டுக்குன்னு கேட்டீங்கன்னா 1.414 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை நீங்க முடிக்கவே முடியாது. நான் டெர்மினேட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் இது வந்து அது ரெண்டுமே இல்லைன்னு இருக்குது. கிடையாது. இதுதான் ஆன்சருங்கிறது உங்களுக்கு சி தான். புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா 14 + 6 √5. ஓகேங்களா? √5. இப்ப இதுக்கு வந்து என்னன்னா வர்க்கம் மூலம் என்னன்னு கேட்கறாங்க. ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்கறாங்க. எனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிளஸ் சிம்பிள் இருக்குன்னா நான் அந்த ஸ்கொயர் எடுக்கும் போது எனக்கு பிளஸ் தான் வந்திருக்கும். அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது மைனஸ் வரவே வராது. நெக்ஸ்ட் வாங்க. எனக்கு √5 கொட்டெழுத்துல இருக்கு. அப்ப நீங்க வெளியே வரும்போது எனக்கு √5 அப்படியே தான் இருக்கும். இல்ல 5 சம்பந்தமா உள்ளது இருக்கும். எனக்கு 5 சம்பந்தமா உள்ளது இது மட்டும் தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே தப்பு ஆன்சர். அவ்வளவுதாங்க. இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா ஹோம்ஒர்க் சம்முங்க. ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கு 20 சம் இருக்குது. இந்த 20 சம் வந்து என்னன்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து என்னன்னா சேம் கொஸ்டின்ல தான் இருக்கும், சேம் ஃபார்மேட்ல தான் இருக்கும். முன்ன பின்ன உங்களுக்கு 1-2 விஷயம் மாறி இருக்கும். அதை மட்டும் தான் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுலயாச்சும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் உங்களால போட முடியலைன்னா அந்த கொஸ்டினை தாராளமா நீங்க வந்து என்னன்னா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் நம்பரை மட்டும் சொல்லுங்க. அந்த கொஸ்டின் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ரீல்ஸா வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.